மாலை வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள சிறப்பு தீவிர திருத்தத்தின் ஒரு பகுதியாக இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 15,06,077 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த 15,06,077 வாக்காளர்களில் 7,54,156 வாக்காளர்கள் ஆண்கள், 7,51,658 வாக்காளர்கள் பெண்கள் மற்றும் 263 வாக்காளர் இதர மூன்றாம் பாலினத்தவர்கள். இதுக்கு முன்னாடி இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 16,80,626 வாக்காளர்கள் இருந்தாங்க. இந்த சிறப்பு தீவிர திருத்தம் செய்து முடித்த பிறகு 1,74,549 வாக்காளர்கள் 4 கேட்டகரி, ஆப்சென்ட், அன்ட்ரேசபிள், ஷிஃப்டடு, டெத்து, டபுள் என்ட்ரி அப்படின்னு இருக்கக்கூடிய 4 கேட்டகரியை சார்ந்தவர்கள் அவர்களுடைய படிவங்கள் திரும்பி வரப்பெறாத காரணங்களால் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதில் 3 கேட்டகரியில் வாக்காளர் இருக்காங்க. அதில் 3வது கேட்டகரி, அதாவது 2002 அல்லது 2005 இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய பெயரோ அவர்களுடைய தாயார் தந்தையார் அல்லது தாத்தா பாட்டி அவங்க பேர் இல்லாதவங்களை மட்டும் நம்ம இப்போ நோட்டீஸ் ஜென்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேருக்கு நோட்டீஸ் ஜென்ரேட் பண்ணி இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள 13 ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம பிப்ரவரி மாதம் வெளியிட போகிற இறுதி வாக்காளர் பட்டியலில் அவங்க பேரை கொண்டு வந்துடுவோம். இன்றைக்கு ஆரம்பித்து ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியல் மீது ஏதாவது இருக்கக்கூடிய கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸு அதை 18ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கலாம். அது இல்லாமல் 1/1/2026 தகுதியான நாளாக கொண்டு 18 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து வாக்காளர்களும் அவர்களுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக்கொள்ள படிவம் 6 அதை அனெக்சர் 4 அதோட சேர்த்து தொடர்புடைய பிஎல்ஓ அவர்களிடம் கொடுத்தாங்கன்னா வாக்காளர் பதிவு அலுவலர் உரிய விசாரணை நடத்தி அவர்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு சிலர் பேரை நீக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினாலோ அல்லது அவர்களுடைய முகவரி அல்லது புகைப்படம் அல்லது பெயரில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களோ நம்ம எப்பயுமே ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனில் நடக்கிற மாதிரி ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 அதெல்லாம் இந்த கொடுக்கலாம். இதை பெறுவதற்காக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சனி மற்றும் ஞாயிறுகளில் நம்ம சிறப்பு முகாம்கள் நடத்தி அந்த விண்ணப்பங்களையும் நம்ம பெறவிருக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் ஜனவரி 18 வரைக்கும் பெறப்படும். அதுக்கப்புறம் இந்த விண்ணப்பங்களை பரிசீலித்து பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு 14 அந்த வாக்கில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நம்மளுடைய சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு முன்னாடி 1896 வாக்குச்சாவடிகள் இருந்துச்சு. இப்போ தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஒரு வாக்குச்சாவடியில் அதிகபட்சமாக 1200 வாக்காளர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டுடன் கூடுதலாக 196 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது வாக்களிக்க வரக்கூடிய மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திராமல் சீக்கிரமாக அவர்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு ஏதுவாக 196 வாக்குச்சாவடிகள் புதிதாக உருவாக்கப்பட்டு அதே மாதிரி ஒரு சில வாக்குச்சாவடிகள் பிரித்து சேர்க்கப்பட்டு மொத்தம் 2092 வாக்குச்சாவடிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் மேலே வாக்காளர் பதிவு அலுவலர்கள் இஆர்ஓக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் முதல் மேல்முறையீடாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் 2வது மேல்முறையீடாக தேர்தல் ஆணையத்திடமும் அவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஸோ பொதுமக்கள் முதல் வேலையாக தங்களுடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார் என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அது தொடர்புடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கேட்டும் தெரிந்து கொள்ளலாம். அல்லது voter.eci.net என்ற வெப்சைட்டையும் பார்த்துக்கலாம், இல்லை ஓட்டர் ஹெல்ப்லைன்லையும் பார்த்துக்கலாம். 2வதாக யாரெல்லாம் அவர்களுடைய பெயரை சேர்க்க வேண்டும் இல்லது ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களோ இந்த ஜனவரி 18 வரை இருக்கக்கூடிய நேரத்தினை பயன்படுத்தி அதையுமே அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் இளம் வாக்காளர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் 1/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் நீங்கள் அனைவரும் இந்த தருணத்தில் உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற நீங்கள் உங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் அனைத்து கல்லூரிகளிலும் சிறப்பு முகாம்களையும் ஏற்படுத்த இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 74,549 அது திருப்பி நீக்கப்பட்டவர்கள்னா என்னென்ன கேட்டகரி? ஒன்று இறந்து போயிருப்பாங்க, இல்லை பர்மனென்ட்லி ஷிஃப்டடு, அவங்களாம் ஃபார்மை திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் தான் வரும். அந்த மாதிரி இல்லை, கொடுத்த ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஃபார்ம்ஸ் திருப்பி வாங்கியிருக்கோம். பூர்த்தி செஞ்சு கொடுத்த அத்தனை பேரும் ஆமா இன்க்ளூட் ஆயிருக்காங்க, மாற்று கருத்து கிடையாது. நன்றி. நம்ம மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் அந்த காப்பி ஆஃப் ரோல் கொடுத்துருவாங்க.